Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. So இந்த வீடியோல வந்துட்டு என்னத பத்தி பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கண்டா if else ஸ்டேட்மென்ட் பத்தி பாப்போம். nested if else ஸ்டேட்மென்ட் பத்தி. So ஆல்ரெடி வந்துட்டு நாம if else ஸ்டேட்மென்ட் பத்தி பார்த்திருக்கோம். அதே மாதிரி if ஸ்டேட்மென்ட்ஸ், else ஸ்டேட்மென்ட்ஸ், அதே மாதிரி nested if ஸ்டேட்மென்ட் பத்தியும் பார்த்திருக்கோம். So இந்த வீடியோல வந்துட்டு nested if else ஸ்டேட்மென்ட் பத்தி பார்க்க போறோம். So இதோட லாஜிக் வந்துட்டு எப்படி வர்க் ஆகுது அப்படினு கேட்டிங்கண்டா ஒரு if ஸ்டேட்மென்ட் அல்லது else ஸ்டேட்மென்ட்க்கு உள்ள இன்னொரு if else ஸ்டேட்மென்ட் வந்துட்டு வாரதுதான் nested if else ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்லுவோம். சோ இதர சின்டாக்ஸ் வந்துட்டு எப்படின்னா நாம ஆல்ரெடி வந்துட்டு யூஸ் பண்ண மாதிரி if அப்படினு போட்டுட்டு ரெண்டு parenthesis போட்டு curly braces ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணமண்டா இது என்ன ஒரு if ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்லுவோம். சோ அதே மாதிரி else அப்படினு போட்டுட்டு ரெண்டு curly braces ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணமண்டா வந்துட்டு இது வந்துட்டு என்ன if else ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்லுவோம். சோ இங்க வந்துட்டு எப்படி நாம nested if else ஸ்டேட்மென்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு if ஸ்டேட்மென்ட் அல்லது else ஸ்டேட்மென்ட்க்குள்ள இன்னொரு if else ஸ்டேட்மென்ட் யூஸ் பண்ணுவோமாக இருந்தா அது வந்துட்டு nested if else ஸ்டேட்மென்ட்டா இருக்க போகுது. ஆனா இந்த if ஸ்டேட்மென்ட்க்குள்ள அல்லது else ஸ்டேட்மென்ட்க்குள்ள ஒரு if else ஸ்டேட்மென்ட் தான் யூஸ் பண்ணனும் அப்படினு இல்ல. அதாவது அந்த லாஜிக்கை வந்துட்டு விளங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன். அதாவது if ஸ்டேட்மென்ட் உள்ள நாம if else ஸ்டேட்மென்ட்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணமாக இருந்தா அதைத்தான் நாம சொல்லுவோம் nested if else ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்லுவோம். சோ இங்க வந்துட்டு எப்படி போட போறோம் if அப்படினு போட்டுட்டு ரெண்டு parenthesis ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணாண்டா இப்போ பாருங்க இது வந்துட்டு என்ன nested if ஸ்டேட்மென்ட் அப்படினு நம்ம பார்த்தோம். சோ இங்க வந்துட்டு கீழுக்கு வந்துட்டு else அப்படினு போட்டுட்டு இங்க curly braces ஓபன் பண்ணாண்டா இது என்ன nested if else ஸ்டேட்மென்ட்டா வந்துட்டு இருக்கு. ஆனா இதர மெயின் if ஸ்டேட்மென்ட் வந்துட்டு மேலுக்கு இருக்கு. அதுக்குள்ள தான் இந்த ifம் else ஸ்டேட்மென்ட்டும் வந்துட்டு வருது. சோ இதைத்தான் நாம சொல்லுவோம் nested if else ஸ்டேட்மென்ட் அப்படினு சொல்லுவோம். சோ இந்த ஸ்டேட்மென்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணி கீழுக்கும் போறேன் இந்த else பார்ட்டுக்குள்ள. சோ இதுவும் வந்துட்டு என்ன ஒரு nested if else ஸ்டேட்மென்ட் வந்துட்டு வர்க் ஆக போகுது. சோ இத வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் மூலமா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா இன்னுமே வந்துட்டு கிளியரா வழங்கும் அப்படினு நான் நினைக்கிறேன். சோ அது வந்துட்டு எப்படி அப்படிங்கறத பாப்போம். சோ இங்க வந்துட்டு நான் ஒரு யூசர்ட்ட இருந்து ஏஜ் உண்ட இன்புட் வாங்கி அந்த ஏஜ் வந்துட்டு 49 விட அதிகமாகவும் 89 விட அதிகமாகவும் இருந்தா ஒரு அவுட்புட்டை வந்துட்டு ஷோ பண்றதுக்கும் அதே மாதிரி எல்ஸ் பார்ட்லயும் ஒரு சில கண்டிஷனையும் வந்துட்டு நான் ஷோ பண்ற மாதிரியும் இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு நாம டிசைன் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட்க்கு வந்துட்டு யூசர்ட்ட இருந்து ஏஜ் உண்ட வாங்கணும்னா சோ ஃபர்ஸ்ட்க்கு நாம டேட்டா டைப்பை டிசைட் பண்ணணும். சோ ஏஜ் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு இன்டிஜர் வேல்யூ ஆയിരിக்கும் அப்படிங்கறதால int அப்படிங்கற ஒரு நான் டேட்டா டைப்பை யூஸ் பண்றேன். இங்க வந்துட்டு ஏஜ் அப்படினு ஒரு வேரியபிள் நேம் அசைன் பண்ணிட்டு இந்த வேரியபிள் நேமுக்கு எந்த ஒரு வேல்யூவும் அசைன் பண்ணாம நான் இங்க செமிகோலன் வைக்கேன். சோ ஏனண்டா நான் யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறதால நாம இங்க வந்துட்டு வெளிய எதுவுமே வந்துட்டு அசைன் பண்ண தேவையில்லை. சோ கீழுக்கு வந்துட்டு சி அவுட்ல வந்துட்டு enter your age அப்படினு நான் ஒரு மெசேஜ் ஒன்றை பாஸ் பண்றேன். சோ இது வந்துட்டு என்னன்னா ஒரு யூசருக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த கோட் வந்துட்டு என்னத்தை கேட்டினிக்கி அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மெசேஜ் ஒன்றை டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு பிறகு வந்துட்டு சிஇன் யூஸ் பண்ணி ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் நேமை வந்துட்டு கால் பண்ணுறேன். சிஇன் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்று உங்களுக்கு தெரியும். அதாவது யூசர் ஒரு ஆள்கிட்டேருந்து இன்புட்டை வாங்குறதுக்காக நாம் சிஇன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மூலமாக நாம் அந்த யூசர் இன்புட்டை வந்துட்டு வாங்குவோம். ரைட், இப்போ வந்துட்டு நான் யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கிட்டேன். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எப்படி வரப்போகுதுண்டா ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஏஜ் வந்துட்டு என்னவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். ஆகவே இவடுத்து வந்துட்டு ஒரு கண்டிஷன் ஒன்று போடணும் என்ன. ஸோ இங்கே வந்துட்டு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் அப்படின்னு போட்டுட்டு ஸோ ஏஜ் வந்து greater than 14 ஆக இருக்கணும். ஸோ இங்கே வந்துட்டு கண்டிஷன் என்ன, இந்த கண்டிஷன் வந்துட்டு ஏஜ் வந்து 49 விட அதிகமாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வாக, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆனால் இந்த ரெண்டு curly bracesக்குள்ளே வந்துட்டு வரப்போகுது. இதுக்குள்ளே இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன் என்னன்னா இஃப் ஏஜ் greater than equal 18, அதாவது greater than equal 18 ஆக இருந்தால் ஏஜ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டு ஒர்க் ஆக போகுது. இந்த nested if ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஸோ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது வந்துட்டு if ஸ்டேட்மெண்ட், இதுக்குள்ளே போட்டிருக்கிற இந்த if ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டு nested if ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு else ஸ்டேட்மெண்ட்டையும் வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். அதாவது இந்த if ஸ்டேட்மெண்ட், இந்த nested if ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில் இந்த else பார்ட் வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்காகத்தான் இங்கே வந்துட்டு ஒரு else ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேலுக்கு இருக்கிற if ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில்
எனக்கு என்ன ஒர்க் ஆகணும்னா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டு ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காக நான் இங்கே ஒரு எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ள ஏஜ் வந்துட்டு மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்துட்டு 49 விட அதிகமாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகி அடுத்த கண்டிஷன் வந்துட்டு செக் பண்ணும். ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் 18 இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகி இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுறேன். சி அவுட்டில் யூ ஆர் அடல்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஒன்றை பாஸ் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு எண்டில் யூஸ் பண்ணுறேன். ஸோ எண்டில் வந்துக்கிட்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் லைன் ஒன்றுக்கு வந்துக்கிட்டு மூவ் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுக்காக நாம் எண்டில் யூஸ் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஸ்லேஷ் என் யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுக்காக. ஆனால் இங்கே வந்துக்கிட்டு எண்டிலும் நம்ம யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் லைன் ஒன்றுக்கு வந்துக்கிட்டு போகிறதுக்காக. ஸோ இதையும் வந்துக்கிட்டு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இங்கே வந்துக்கிட்டு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் யூ ஆர் அடல்ட் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த கண்டிஷன் அதாவது மேலத்து கண்டிஷன் வந்துட்டு ட்ரூ ஆகி இந்த நெஸ்டட்டுக்குள்ளே இருக்கிற இந்த இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் எனக்கு என்ன ஒர்க் ஆகணும் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டு ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்குள்ளே வந்துக்கிட்டு நான் ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணுறேன். யூ ஆர் டீனேஜர் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஒன்றை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு நல்லா பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இருக்கிற இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் செக் பண்ணும். ஏஜ் வந்துட்டு கிரேட்டர் தென் 14 இருந்தால் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூ ஆகி இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்டிஷனை வந்துட்டு செக் பண்ண போகுது. அதாவது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன். ஸோ அது வந்துட்டு என்ன ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் 18 இருந்தால் அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி இந்த கோட் அதாவது இந்த மெசேஜ் வந்துட்டு பிரிண்ட் ஆகி கோட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும், அதாவது வெளியில் வந்துடும். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன ஒரு மெசேஜ் வந்துட்டு கொடுத்துருக்கோமோ அது வந்துட்டு நமக்கு அவுட்புட் தரும். ஸோ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் அதாவது ஏஜ் கிரேட்டர் தென் 14 இல்லை அப்படின்னா இது வந்துட்டு ஃபால்ஸ் ஆக போகுது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆனால் நமக்கு கீழே இருக்கிற இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு ஒர்க் ஆகணும். நல்லா வழங்கி கொள்ளுங்க குழம்பிடாமல். ஸோ மேலுக்கு இருக்கிற இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆனால் நமக்கு இந்த எல்ஸ் பார்ட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு என்ன கொடுக்க போகிறேன்னா இதுக்குள்ளேயுமே வந்துக்கிட்டு நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்துட்டு இஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 0 அப்போ ஏஜ் வந்துட்டு கிரேட்டர் தென் 0 இருந்தால் நான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டு என்ன ஒரு மெசேஜை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன்னா சி அவுட்டில் யூ ஆர் சைல்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஒன்றை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள் இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூ ஆகிற சந்தர்ப்பத்தில் இந்த யூ ஆர் சைல்டு அப்படிங்கிற ஒரு மெசேஜ் ஒன்று டிஸ்பிளே ஆகணும். அதாவது மேலே கேட்குற கண்டிஷன் இந்த இஃப் கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ் ஆனால் இந்த எல்ஸ் பார்ட் வந்துக்கிட்டு ஒர்க் ஆகும். ஸோ இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே இஃப் கண்டிஷன் ஒன்று இருக்கு. அந்த கண்டிஷன் வந்துட்டு என்ன ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 0 இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு பிறகு வந்துட்டு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ஃபால்ஸ் ஆனால் என்ன செய்யணும்னா எல்ஸ் அப்படின்னு போட்டுட்டு செமிகோலன் ஓப்பன் கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே சி அவுட்டில் something wrong என்எல் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆகிற சந்தர்ப்பத்தில் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துக்கிட்டு ஒர்க் ஆகணும். ஸோ இப்போ வந்துக்கிட்டு இந்த கோடை வந்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இது வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குது. ஸோ நாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யூசர் ஒரு ஆளுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒன்றுக்காக நாம் இந்த என்டர் யுவர் ஏஜ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யூசர் வந்துட்டு ஏஜ் ஒன்று இன்புட் பண்ணுறார். நான் வந்துட்டு ஒரு 19 அப்படிங்கிற ஏஜ் இன்புட் பண்ணி என்டர் பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு யூ ஆர் அடல்ட் அப்படிங்கிறது வருது. அப்போ கீழுக்கு பாருங்கள் ஏஜ் வந்துட்டு 19 நம்ம கொடுத்திருக்கோம். 19 வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 49 விட அதிகமாக இருக்கா? எஸ். ஸோ அதனால் செகண்ட் கர்லி பிரேசஸ்க்குள்ளே வரப்போகுது. அடுத்து இஃப் கண்டிஷன் நெஸ்டட் இஃப் கண்டிஷனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனை வந்துட்டு செக் பண்ணும். கண்டிஷன் வந்துட்டு கிரேட்டர் தென் ஈக்குவல் 89 விட அதிகமாக இருந்த ஏஜ் வந்துட்டு கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அதனால்
நமக்கு என்ன வந்துட்டு அவுட்புட் வருது யூ ஆர் அடல்ட் அப்படிங்கிற அவுட்புட் வந்துட்டு அதோட வந்துட்டு நம்மளோட கோட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிட்டு. ஸோ இங்கே வந்து நான் இப்போ ஏஜை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏஜ் ஒன்று கொடுக்கேன். இப்போ வந்து 12 அப்படிங்கிற ஒரு ஏஜ் ஒன்று கொடுத்துட்டு என்ன பண்ணேன்டா யூ ஆர் சைல்டு அப்படிங்கிற அவுட்புட் வருது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிஷன் வந்துட்டு இஃப் கண்டிஷன் ஃபஸ்ட்டுக்கே வந்துட்டு ஃபால்ஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே வந்துட்டு வருது. இந்த எல்ஸ் பார்ட்டுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்திக்கோம் ஃபஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் 0வையும் விட அதிகமாக இருந்தால் யூ ஆர் சைல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். அதோட வந்துட்டு கோட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இன்னொரு இன்புட் கொடுத்து பார்க்கேன் -2 அப்படிங்கிற ஒரு இன்புட் கொடுக்கேன். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணேன்டா சம்திங் ராங் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வருது. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் இந்த நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு கிளியராக விளங்கிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நல்லா பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை. ஏதாவது டவுட்ஸ் இருக்குமெண்டா நீங்கள் கமெண்டில் லீவ் பண்ணுங்க. எனக்கு ஏழுமான அளவுக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ எம் அக்தர் ஃபர்வீஸ்.